தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய நடிப்புல, சிபி சக்கரவர்த்தியோட இயக்கத்துல, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய 173வது திரைப்படம் ரெடியாக போகுது. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஏப்ரல் 27ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. 3 நாள் இந்த படத்துக்கான ப்ரோமோ ஷூட்டை நடத்த போறாங்க. அந்த ப்ரோமோ ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த படத்தோட ஓவரால் ஷூட்டிங் ப்ராசஸை ஆரம்பிக்கலான்னு இந்த படத்தோட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி பிளான் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நிறைய திரைப்படங்கள்லேருந்து அப்டேட் வந்திருக்கு. மிக முக்கியமா தனுஷ் அவர்களுடைய நடிப்புல கர அப்படின்ற படம் ரெடியா இருக்கு. அந்த படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோயின் மமிதா பைஜு. அண்ட் மீசைய முறுக்கு பார்ட் 2 இந்த திரைப்படத்திலிருந்தும் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சிங்கிளோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழமே. இந்த சிங்கிளும் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அல்லு அர்ஜுன், அட்லி இவங்களுடைய டைட்டில் ரிவீல் வீடியோ அதுவும் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு ஓவராலாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பயங்கர ட்ரீட்டான அப்டேட்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே சொல்லியிருக்கோம். எஃப்ஐஆர் போன்ற படங்களை இயக்குனவர் மனு ஆனந்த். அவருடைய இயக்கத்தில் ரெடியாக இருக்க திரைப்படம் தான் மிஸ்டர் எக்ஸ். இந்த திரைப்படத்தோட ஹீரோவா ஆர்யா நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய வில்லனா கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துடைய ரிலீஸை ஏப்ரல் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லராக இந்த படம் ரெடியாக இருக்குது. அண்ட் ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப கரெக்டாக இந்த படம் வந்திருக்குன்றத இந்த டீம் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் சினிமா வட்டாரங்களையும் பேசிக்கிறாங்க. இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து அடுத்து தனுஷை தான் அவர் இயக்க போறாரு. அந்த ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயனை இயக்க போறாரு. ரீசெண்டாக தமிழரசன் பச்சமுத்து சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்ண போறாருன்ற அப்டேட்டை நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ கூடுதலான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழரசன் பச்சமுத்து ஓவரால் கதையை சிவகார்த்திகேயன்கிட்ட சொல்லிட்டாராம். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை பண்ணலான்னு சொல்லிட்டு 2 சைட்லேருந்தும் ஓகே சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக தனுஷ் அவர்களுடைய படத்தை முடித்த உடனே தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் இணைஞ்சு பண்ண போகிற படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்டை அஃபீஷியலாக சொல்ல போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. லெஜண்ட் சரவணாவுடைய நடிப்பு ப்ரொடக்ஷனில் ரெடியான திரைப்படம் தான் லீடர். இந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் 25 கோடி ரூபாய் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத அந்த டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ரீசன் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் கரெக்டான பட்ஜெட்டில் எடுக்கிற திரைப்படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய நம்பர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில் லீடரும் இணைஞ்சிருக்கு அப்படின்னும் பொழுது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. ராட்சசன் படத்தோட இயக்குனர் ராம்குமாரோட இயக்கத்தில் ரெடியாக இருக்க திரைப்படம் 2 வானம். இந்த திரைப்படத்தோட ஹீரோவா விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு. ஹீரோயினா மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. மமிதா பைஜு ஹீரோயினா ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டில் தான் தமிழில் சைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் அவங்களுடைய நடிப்பில் தமிழ்லேயே நம்ம பார்த்துட்டோம். அண்ட் கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்துடைய ஷூட்டிங் முழுக்க முழுக்க ஊட்டியில் தான் நடந்தது. 150 நாளைக்கு மேலே இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்திருக்கு. அண்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. டெஃபினட்டாக இந்த திரைப்படம் சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும்ன்றத சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வடசென்னை அப்படின்ற திரைப்படத்தில் ராஜன் அப்படின்ற கேரக்டர் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ராஜன் அப்படின்ற கேரக்டரோடைய ப்ரீக்வலை பண்ண போகிறாங்களாம். அந்த ப்ரீக்வலுக்கு ஒரு சின்ன வயசு கேரக்டர் தேவைப்படுறாங்களாம். அந்த சின்ன வயசு கேரக்டரை யார் நடிக்க போகிறாங்கன்னா, நம்ம யூத் ஸ்டார் கென் அவர்கள் தான் நடிக்க போகிறாராம். அப்படி ஒரு ப்ராஜெக்டை கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஓவரால் அந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் அந்த ப்ராஜெக்டை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்ற அப்டேட் கிடச்சிருக்கு.